ஓ, அப்போ வெள்ளிக்கிழமை சாமி போட்டோ உடைச்சவங்கள அடிக்கணும். அப்படி அடிச்சா யாரும் கேள்வி கேட்க கூடாது, அப்படித்தானே? ஆமாண்டா. அந்த போட்டோ கொடு கொடு. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா சாமி போட்டோவை கீழே போட்டு உடைச்சிட்டியே. ஜீவா, டேய் ஏண்டா அவளை அடிச்ச? அம்மா, நீயே பார்த்தல, வெள்ளிக்கிழமை அதுமா சாமி போட்டோ கீழே போட்டு உடைச்சிருக்காமா. இப்பெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா, அதான் ஒண்ணு கொடுத்தேன். இத பாரு, தீபிகா நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு. ஓ, எப்படி நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணுனா நாங்க மரியாதை கொடுக்கணும், அதே நாங்க கூட்டிட்டு வந்த பொண்ணுனா மரியாதை கொடுக்காம அடிப்பீங்க, அப்படிதானே? போடா. வா பூங்கொடி. ஐயோ, பாத்தீங்களா ஆண்டி, ஜீவா என்ன எப்படி அடிச்சிருக்கான்னு? என் மேல உள்ள கோபத்தை சேர்த்து உன்கிட்ட காட்டியிருக்கான். எங்க காட்டு. ஐயோ, நல்லா பழுத்து போயிருக்கு. அவனு என்ன பண்ண? ஆண்டி, ஜீவாவை திட்டாதீங்க ஆண்டி. அவதான் தோண்டி விட்டு ஜீவாவை கூட்டிட்டு வந்து என்ன அடிக்க வச்சு பழி தீர்த்துக்கிட்டா. ஐயோ, பாவம். உன்னை இப்படி வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு அடிச்சிட்டான், பாவி. சரி, நீ வா, முதல்ல ஐஸ் ஒத்தடம் கொடுக்குறேன். இப்படி உட்காரு, வா. மது, அத்தா. சொல்லுங்க அத்தா. கொஞ்சம் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. அத்தா, ஐஸ் கொஞ்சம் தான் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. ஆண்டி, கொஞ்சம் பொறுத்துக்க. அத்தா இவ்வளவுதான் இருக்கு. சரி, ஒரு டவல் இருந்தா எடுத்துட்டு வாமா. சரி. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கமா. அத்தை இந்தாங்க, கொடு. தீபி, ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ, சொல்லுங்க. அண்ணி, எங்க ஐஸ் கியூப்ஸே இல்ல? கொஞ்சம் இருந்ததை இவ ஜூஸ்ல போட்டுக்கிட்டா, மிச்சம் இருந்ததை அத்தை கேட்டாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். தின்னி போட்டார், எதையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத. பாருங்க. சரி சரி, விடு விடு. இத பாருங்க, எங்களுக்கு இப்ப லோன்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, கட் பண்ணுங்க. தீபி, இங்க வச்சிருந்த டவல் எங்க, ஐஸ் எங்க? தெரியலையா ஆண்டி? டேய் ஜீவா, டேய், ஐஸை எதுக்குடா எடுத்துட்டு போற? இப்ப என்னம்மா, என்ன வயிறு கட்டியா தூக்கிட்டு போறேன்? இப்படி கத்துற? ஐஸ் கட்டி தானே? டேய், அத தீபிகாவுக்கு ஒத்தடம் குடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். அதை எங்கடா எடுத்துட்டு போற? ஏமா, கண்ணத்துல அற வாங்கினா கண்ணை இவளுக்கு மட்டும்தான் வலிக்குமா என்ன? ஏன் அப்ப பூங்கொடி வலிக்காதா? அதுக்கு அதுக்கு பூங்கொடிக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறேன்.
ஏற்கனவே அவ ஒட்டட குச்சிக்கு ஒத்தடம் கொடுத்த மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு எதுக்குடா ஒத்தடம்? ஆ, இவன் மட்டும் என்ன பெனால் பட்டன்ல ஃபேஷியல் பண்ண மாதிரி தானே இருக்கா? இவளுக்கு எதுக்குமா ஒத்தடம் அப்புறம்? ஏய் ஜீவா, ஏய் சிப்ப, ஐயோ, பாத்தீங்களா ஆண்டி? உங்க முன்னாடி அவன் என்ன பேச்சு பேசுறான்னு. இதுக்கெல்லாம் அவதான் காரணம். அவள ஐயோ தீபி, எங்க போறமா? நீங்க சும்மா இருங்க ஆண்டி. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நான் போய் பாக்குறேன். ஐயோ மது, அனன்யா கொஞ்சம் இங்க வாங்க. அத்த மா, என்னாச்சுட்ட? இங்க பாருங்க, தீபிகா கூட நீங்களும் துணைக்கு போங்க. அவ கோவத்தோட ஜீவா ரூமுக்கு போறா. சீக்கிரம் போங்க. அத கொடு. வா. பூங்குடி, நான் உனக்கு ஒன்று தரப்போறேன். என்ன சார்? கொடுங்க. பூங்குடி, இது கையில் தர பொருள் இல்லை. என்னன்னு நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பாப்போம். என்ன சார் அது? எங்க அம்மா ஒன்று வச்சிருந்தாங்க, நான் அதை அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, உங்க அம்மாக்கு தெரியாமலா? ம், வேணாம் சார். காலையில உங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. அதுவே இன்னும் வேதனையா இருக்கு. அதுக்கு மருந்தா நான் உனக்கு கொடுத்த சில்லுன்னு இருக்கும். என்ன சார் புதிரெல்லாம் போட்டு பேசுறீங்க? அந்த புதிருக்கு உன் கண்ணை மூடிட்டு கண்ணத்தை காமி, வைக்கிறேன். சார், நான் தான் சொல்றேன்ல. பூங்குடி, காட்டு, கண்ணை மூடு. ஐஸ் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஐஸ் வச்சதுக்கு இப்படி சவுண்ட் கொடுக்குறான். பிடிச்சவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் கிளுகிழுப்பா தானே இருக்கும். ஐயோ. சார் வேணாம் சார். இதை வச்சாதான் சரியாகும். போதும் சார், நானே வச்சுக்கிறேன். போதுமா போதாதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ம், சார் சொன்ன கேளுங்க சார். இதை பார்ப்பங்குடி, இதை உன் கையில் வச்சுக்கிட்டுனா உன் கை சின்ன ஆயிடும். நானே வச்சு விடுறேன். எனக்கு வெக்கம் மானம் ஈனம் எதுவுமே இல்லையா? எனக்கு வச்சிருந்த ஐஸை திருடிட்டு வந்திருக்கான். ஏய் டிபி, உனக்கு வேணா நான் ஒத்தடம் கொடுக்கட்டுமா? இனிமே தண்ணி ஊத்தி வச்சு அது ஐஸ் கட்டியாகி அதுல எனக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்குள்ள என் காயமே ஆறிடும். இப்ப என்ன பண்ணலாங்கிற? இவங்க எப்படியே? ஐயோ டிபி டிபி, கொஞ்சம் பேசாம இரு. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நாகரிகமே கிடையாது. சரி சரி வாங்க போலாம். பாதி வா, போங்க போங்க போங்க. நீங்க வாங்கக்கா. வரேன் டிபி. டிபி,
என்ன பயங்கரமான யோசனையில இருக்க? எந்த கோட்டையை பிடிக்க போற? நம்ம வீட்டு கோட்டையை தான். அத பிடிக்கிறேன்னு பல தடவை கோட்டை விட்டேன். அதான் ஆண்டி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நிச்சயம் ஒரு நாள் நீ கோட்டையை பிடிப்ப, ராணி மாதிரி இருப்ப. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது ஆண்டி. ஜீவா என்னடானா விழுந்து விழுந்து அவளை கவனிக்கிறான். அவ சாப்பிட்டா கூட இவன் தான் அவ வாயவே தொடச்சு விடுறான். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? நாம சாப்பிடாம பட்னி கிடக்கலாங்கிறியா? இல்ல ஆண்டி, நானும் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்துட்டேன். ஜீவா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அந்த பரதேசிய நாம இந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. அப்போ ஜீவாவை எங்கேயாவது வெளியில அனுப்பணுங்கிறியாமா? எஸ். இவ தனியா இருந்தா நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு டபுள் இம்பாக்ட் கொடுத்தோம்னா அந்த பட்டிக்காடு தாக்கு பிடிக்க மாட்டான். ஈஸியா அவளை துரத்திடலாம். ஐடியா ஜெயிக்கிற ஐடியா மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஜீவாவை எந்த ஊருக்கு போக சொல்றது? நீங்க ஜீவாவை எந்த ஊருக்கு அனுப்ப போறீங்கன்னு தெரியல. ஆனா நான் டெல்லிக்கு போறேன். என்ன, டெல்லிக்கு போறீங்களா? எதுக்கு? அங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. ஜிஎஸ்டி அப்பீல் ஆகி 1 இயர் ஆகுதுல்ல, அது சம்பந்தமா இந்தியா லெவல்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அதை அட்டன் பண்ணணும். ஒரு 2 டேஸ் நாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கிள், ஒரு டவுட். இந்த மீட்டிங்கை நீங்களே தான் அட்டென்ட் பண்ணணுமா இல்ல? இல்லம்மா, நம்ம கம்பெனி சார்பா யார் வேணா அட்டன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீ கூட அட்டன் பண்ணலாம். செம்ம ஐடியாவா இருக்கே. இதுக்கு ஜீவாவை போக வச்சிடலாமே. வாவ், குட் சான்ஸ். என்ன, எனக்கு பதிலா நீ போய் அட்டன் பண்ண போறியா? பண்ணலாம் தான், பட் இப்போ வேணாம். நெக்ஸ்ட் இயர் போறேன். ஆண்டி, இப்பதானே நம்ம பேசிட்டு இருந்தோம் ஜீவாவை எங்கேயாவது வெளியே அனுப்பி வச்சிடலான்னு. அதுக்கு டெல்லிக்காரங்க வழி பண்ணி கொடுத்திருக்காங்க. இது மாதிரி தப்பான விஷயங்களுக்கெல்லாம் டெல்லிக்காரங்க நல்ல வழிகாட்டுவாங்கம்மா. ஆண்டி, அங்கிளுக்கு பதிலா 2 டேஸ் ஜீவாவை டெல்லிக்கு அனுப்பிட்டு இவளை இங்க இருந்து பார்சல் பண்ணிடுவோம். இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. என்ன சொல்றீங்க? எனக்கும் இது பெட்டர் ஐடியாவா தான் தெரியுது. ஆனா அவன்கிட்ட என்ன ரீசன் சொல்றது? அங்கிள், அப்படி ஒரு ரீசன் இருக்கு. ஆனா அத நீங்க தான் பண்ணி ஆகணும். நான் என்னம்மா பண்ணோம்? அங்கிள், இப்போ உங்க ஹெல்த்... நோ 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 நோ, ஐ அம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஐயோ, இப்படி சொன்னா ஒன்னும் ஆகாது. அப்ப என்ன பண்ண சொல்ற? அங்கிள், சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. சொல்லுமா. உடம்பு சரியில்லாத மாதிரியும் அதனால மீட்டிங் அட்டன் பண்ண முடியாத மாதிரியும் ஒரு வேல்யூவான ரீசன் இருந்தாதான் ஜீவா போறதுக்கு சம்மதிப்பான். கரெக்ட். நல்லதுக்காக போய் சொல்லான்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு அங்கிள். அது நல்லதுக்குமா. ஆமாங்க, இந்த நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாது. ஏங்க, நீங்க உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சே ஆகணும். நடிப்பா? அது எனக்கு சுத்தமா தெரியாதுமா. அது எல்லாருக்கும் தெரியும். சும்மா நாங்க சொல்ற மாதிரி செய்யுங்க, அது போதும். ஆமா அங்கிள், நீங்க சும்மா படுத்திருந்தா மட்டும் போதும், மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அன்னைக்கு கூட என் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்தீங்களே, அது எப்படி விழுந்தீங்க? அதே மாதிரி விழுந்து காட்டுங்க அங்கிள். எது விழுந்து காட்டுறதா? என்னம்மா, ஏதோ சாதாரணமா நடந்து காட்டுன்ற மாதிரி சொல்ற? அன்னைக்கு உண்மையாலுமே நெஞ்சு வலி வந்துச்சுமா, அதனால விழுந்தேன். இப்ப நம்ம டெமோ காட்ட சொல்லிட்டு இருக்க. ஏங்க,
அதான் அவ விழுந்து காட்ட சொல்றல, விழுந்துதான் காட்டுங்களேன். ப்ளீஸ் அங்கிள். கொஞ்சம் தள்ளுறியா? வாங்க விழுங்க. இப்ப பாருமாயா. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க பையன் சீக்கிரமே கண்டுபிடிச்சுவான் எது போய். கண்டுபிடிச்சவானா? கொஞ்சம் நல்லா நடிங்க, பத்தல. இது இவ்வளவுதான் வரும், நாம கட்டலாம். சரி யாருமே. ஐயோ என்னாச்சுங்க? உட்காருங்க. ஏமா? ஓகே ஆண்டி. ஐயோ ஜீவா, அனுஜியா, சீக்கிரம் வாங்க. அங்கிளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. வாங்க. ஜீவா, ஜீவா சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் இங்க வாப்பா. அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதா, வந்து பாருப்பா. அப்பா ஐயோ அங்கிள். அம்மா அங்கிள் என்னமாச்சு? என்னப்பாச்சு? நெஞ்சு வலிக்கிற ஜீவா. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, நல்லதான் பாருந்தாரு. ஏதோ டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு நெஞ்ச பிடிச்சு திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு. அம்மா டெல்லிக்கு எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ கம்பெனி மீட்டிங்னு சொல்லிட்டு இருந்தாரு. நெஞ்ச புடிச்சிட்டு இருக்காரு, ஆனா வேர்க்க கூட இல்ல. ஐயோ வேர்க்கிற மாதிரி ஆட்டிங் கொடுங்க. ஐயோ இப்படி வேர்க்குதே. சைலண்ட் அட்டாக்கா கூட இருக்கலாம். என்னங்க என்னங்க? ஐயோ நீங்க இருந்தனா அட்டாக் வராம இருக்குமா என்ன? அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா பண்ற? என்னம்மா கையெல்லாம் முறுக்குறான்? என்னடா பண்ற? என்ன பண்ண போற? விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஏப்பா, டேய் என்ன பண்ற? சரியா இருக்குடா, சரியா இருக்குடா. கேட்றா, சரியா இருக்குடா. ஐயோ டாக்டர் கூப்பிடாம இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் போதும்டா, விடுடா. விடுறா. இதாம்மா ஃபர்ஸ்ட் எய்ட். ஐயோ. சடனா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாம போயிடுச்சுனா இப்படி பண்ணா ஃபங்க்ஷன் ஆகும். டேய் ஐயோ டேய் விடுடா. போதும்டா, சொல்றது கேளு, விடு. ஏடா கையெடு. சார் பாத்து சார். டாக்டர் கூப்பிடுறா. டேய் கூப்பிடு டாக்டர். ஐயோ ஏங்க போதும்டா. ஐயோ என்னம்மா நீ? ஏடா கையெடு. டேய் தள்ளுடா. ஏங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. என்னது ஒண்ணுமே டிஃபரன்ஸ் தெரியலையா? ஆமா அப்படின்னா திரும்ப பண்ணணும். சும்மா இருங்க. சரியா இருக்கு. டேய் சரியா இருக்கு. விடுடா டேய். உனக்கு பாருங்க. மாயாவோட புடிமா. மாயாவோட புடி. டேய் நீ ஒண்ணு பண்ணாத. விடுடா. டாக்டர் கூப்பிடுறா. மாயா நானே டெல்லிக்கு போயிடுறோம். ஐயோ ஐயோ முடியலமா. என்னப்பா இப்ப எப்படி இருக்கு? உச்சி திணற மாதிரி இருக்குடா. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நெஞ்சில மசாஜ் பண்ணி விடட்டுமா? ஐயோ ஒண்ணு வேண்டாம். சரி, நானே பண்றேன். இல்லப்பா நீ பண்ணதாண்ட வலி தாங்க முடியல. சரி வாங்க டாக்டர் கிட்ட போ. அதெல்லாம் வேண்டாம். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. நமக்கு உயிர் தான்ப்பா முக்கியம். உயிர் தாமா முக்கியம். அதனாலதான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம். இப்ப ஏன் வேண்டாங்கறீங்க? இது அட்டாக்லாம் இல்லப்பா. கவலைன்னு சொல்லுங்க. கவலை கவலைடா. அப்படி என்ன கவலை? ஐயோ என்னங்க சொல்றது? என் கவலை என்னன்னு சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ பாட்டுக்கு ஏசி ரூம்ல போய் அந்த பொண்ணு கூட யாரு? ஐயோ குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீந்துரும். போடா. பாருங்க. எவன் கம்பெனி லாஸ் ஆனா உனக்கு என்ன? நீ ஆசைப்பட்ட பொண்ணோட இருக்கணும், அவ்வளவுதானே? அப்பா நீங்க தானே சொன்னீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் பாத்துக்கலாம்னு. அது அப்போ. இப்போ சரி எல்லாரும் விடுங்க. டெல்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணோம். என்ன விடுங்க. ஐயோ அங்கிள் வேண்டாங்க. ஐயோ இந்த கண்டிஷன்ல உடம்ப வச்சுக்கிட்டு நீங்க டெல்லிக்கு போவீங்களா? என்ன என்னம்மா பண்ண சொல்ற? நான் போலனா 50 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருமே. ஐயோ இப்ப நம்ம கம்பெனி இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த நஷ்டத்தை தாங்க முடியுமா? இது பாருங்க, அதுக்காக நீங்களே போய் ஆகணுமா? வேற யாராவது அனுப்ப கூடாதா? சரி பெரியவன் ஊர்ல இல்ல, நான் தானே போய் ஆகணும். என்ன வேற என்னம்மா பண்ண சொல்ற? ஐயோ நான் நல்லா சம்பாரிச்சு சேர்த்து வச்சா தானே நம்ம ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும். இப்ப என்ன உங்களுக்கு பதிலா நான் டெல்லிக்கு போகணும் அவ்வளவுதானே? போறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஐயோ வேண்டாம், வெறுப்பா போயிட்டு இருக்கிறதையும் கெடுத்துட்டு வந்து நிக்க கூடாதுல்ல. ஐயோ நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களே. அவன் தான் போறேன்னு சொல்றான்ல, நீங்களே பேசி கெடுத்துருவீங்க போல இருக்கே. ஐயோ என்னங்க? ஆமா அங்கிள், ஜீவா போட்டும். அவனுக்கு அதெல்லாம் ஒழுங்கா செய்ய தெரியாது தீபி.
இது பாருங்க அதெல்லாம் ஒழுங்கா அட்டன் பண்ணுவேன். டீடைல்ஸ்லாம் மேனேஜர் கிட்ட கொடுத்துருக்கீங்களா? அவர் எனக்கு கிளியரா சொல்லுவார்ல. அதெல்லாம் கொடுப்பாரு. நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சரிங்க. சைன் பண்ணிட்டு வரணும். அவ்வளவுதான்டா. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வரேன். மாயா, பாத்தியா என் சின்ன பையனுக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துருச்சுன்னு? ஆ, ஆ, ஆ. எனக்கு இதுவே போதுமா? போதுமா? சரி சரி ஏன்பா, சரி, நீ போய் நீ ரெடியாவே. போய் சீக்கிரம் ரெடி ஆகுப்பா. சரிப்பா. போடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜீவா டெல்லிக்கு போயிடுவான். அவன் போன உடனே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்.